ஒரு நிதர்சனமான முடிவான உண்மை என்னங்கிறத கவனிங்க. உங்களுக்கு இப்போ வந்து 2ஆம் பாவத்தில் கேது, 2இல் கேது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக 2ல் கேது இருந்தால் குடும்ப செலவுகளில் கொஞ்சம் இதாக இருக்கணும். யார்கிட்டையாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஏன்னா 2ஆம் பாவங்கிறது வாக்குஸ்தானம். அதனால் யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, இதை செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை புக் பண்ணுறீங்க, அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கடகராசிக்காரங்க. அடுத்தது கவனிச்சிங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய 8ஆம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது இது ஒரு சர்ப்ப தோஷமான விஷயம், இந்த உன்னுடைய அமைப்புங்கிறது. அதனால் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம், நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம், அல்லது வந்து திரு நாகேஸ்வரம் போகலாம், அல்லது காலாஸ்திரி போகலாம், அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னா உங்கள் கோவில், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலில் ஒரு சர்ப்ப சிலை இருந்ததுன்னா, நாக சிலை இருந்ததுன்னா, நாக கன்னிகை இருந்தாங்கன்னா, இல்லை நாகாத்தம்மன் கோவில் இருக்குன்னா, பாம்பு புத்து இருக்குன்னா, அந்த பாம்பு புத்து அந்த இடத்திற்கு வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டு முறைகள்ங்கிறது ஒவ்வொரு கோவிலுக்கும் மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுபடும். அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க, கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலதேச வர்த்தமானத்தை வச்சு அது மாறுது இல்லையா, அந்த மாறுறதை வச்சு அந்த இடத்துல எப்படி அது சாஸ்வதமான வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்யுங்க. அந்த சாமியை முதல்ல வணங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் பாவத்தில் குரு மறைஞ்சிருக்கார். இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை சொல்லலாம். இது என்னையா குரு மறைச்சிட்டாரு, இதை போய் நன்மைன்னு சொல்கிறிய, உனக்கு எதாவது கலந்து போயிடுச்சா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் என்ன நன்மைங்கிறத விலாவரியாக சொல்கிறேன். அதாவது 6ஆம் அதிபதியாக இருக்கார் குரு. நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட 1 2 3 4 5 6 6ஆம் வீட்டுக்கு உடையவர் குரு. 6ஆம் வீட்டுக்கு உடையவர் 12ஆம் பாவத்தில் மறைவது நல்லது. அதாவது இந்த 6 8 12 அப்படிங்கிற அந்த ஸ்தானம்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வீட்டுக்கு உடையவங்க பெரும்பாலும் நமக்கு கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க அவங்கெல்லாம். அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பொல்லாதவரா, குரு கெடுத்தவரா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் 6ஆம் பாவத்துக்கும் அவர் தான், அதே மாதிரி 9ஆம் பாவத்துக்கும் உடையவர். அதனால் கவனிச்சுக்கணும். அதனால் இந்த இடத்துல 6ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குருங்க. அப்போது இந்த குரு என்ன ஆகிறாரு, 12ஆம் பாவத்தில் மறைகிறாரு. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். 6ஆம் அதிபதி கெட்டவர் பாபர், அந்த பாபர் 12இல் மறைவது நன்று. அதனால தான் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பை அது உருவாக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா, குரு திசை வருது இல்லையா, அது ரொம்ப அமோகமான ஒரு திசையாக இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு வயசுலேயே 5 வயசு 6 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 6 வயசுக்கெல்லாம் குரு தசை முடிஞ்சிடும். அப்படி இல்லை, ஒருவேளை உங்களுக்கு 6 வயசுலாம் முடிஞ்சிருக்கலாம், அல்லது 90 வயசுல வரும். சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப வயசான காலத்தில் வரும். இந்த குரு தசை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா 9 கூடையவர் இல்லையா. இப்போ குரு தசை உங்களுக்கு என்ன பண்ணும், எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யும். ஆனால் அந்த தசை வந்தால் தான் நடக்கும். அந்த தசை சின்ன வயசுலேயே கொடுத்துட்டு போயிடும். அது ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஷோடசாத் ஊர்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயதுகளிலிருந்து 70 வயது வரை, ஒரு 60 வச்சுக்கலாம் நம்ம வேணாலும். 16லேருந்து 70 தான் ஒரு நல்ல ஒரு காலம். இந்த சமயத்தில் என்னென்ன தசா புத்திகள் நம்மளுடைய ஆயுட்காலத்தில் வருகிறதோ அதுதான் நமக்கு ஒரு அதிகமான பங்களிப்பு, ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுதுங்க. நல்லா கவனிங்க. 16 வயசு 70 வயசு இந்த காலகட்டத்தில் என்னென்ன தசை வருதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட். அதை உங்களுக்கு குரு கொடுக்குறாருன்னா கொடுக்கவே இல்லை.
கடகராசிக்காரங்களுக்கு இப்போது அவர் ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும்படியான அமைப்பில் வந்து ஒரு உட்கார்றதுனால அந்த குரு பலனை தருகிறார். இந்த குரு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பலன் ரொம்ப நாள் கழித்து வர்றது தான் காரணம். நீங்கள் வேணால் பாருங்கள், பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும். இப்போ எதனால் இது நடக்கக்கூடிய காரணம் அப்படின்னா இதற்கு இந்த குருபலன் வராமல் இருப்பதற்கு தான் முக்கிய காரணம். இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த குருபலன் சீக்கிரமாக அந்த குருவினுடைய பலன் கிடைக்கிறதுனால ரொம்ப தள்ளி உங்களுக்கு காலம், இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்குன்னா இப்போ சீக்கிரமாக கூடி நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. ஒருவேளை இப்போ சீக்கிரமாக நடந்திருக்கலாம், அல்ல அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா கூட இப்போ என்ன செஞ்சிருவார் அப்படின்னா அந்த குரு பகவான் இந்த விபரீத ராஜ யோகத்தினாலே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சுமூக உறவை ஏற்படுத்துவார். அதே மாதிரி குருவினுடைய பார்வை உங்களுக்கு அதீத நன்மைகளை தருதுங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய 4ஆம் பாவம் பார்வை பெறுது, 6ஆம் பாவம் பார்வை பெறுது, அஷ்டமஸ்தானம் பார்வை. முதல்ல இந்த 6ஆம் பாவத்தை தான் பார்க்குறாரு, அது 7ஆம் பார்வை, சமசப்தம பார்வை. அதனால் கடன் சுமை குறையும், வியாதிகள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக கடன் கொடுத்து நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வட்டியை கொடுத்துட்டே இருக்கீங்க, எப்போ தான் அசலை அடைச்சிட்டு இருப்போம், எப்போ தான்ப்பா நான் விடுதலை அடைவேன்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அந்த கடன் நிவர்த்தி ஆகும். நல்லபடியான முயற்சியின் மூலமாக அதிலிருந்து நிவர்த்தி ஆவீங்க. 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால வியாதிகள் குறையும். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்காகட்டும் உங்கள் குடும்பத்திலே ஆகட்டும் வியாதியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்குறாரு. 4ஆம் பாவம் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானங்கிறது மனக்கவலைகள் எல்லாமே அஷ்டமஸ்தானம் தான். அதனால் அதில் ராகுவும் உட்கார்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனக்கவலைகளையும் என்ன பண்ணிடுறாரு, குரு பகவான் பார்க்கறதுனால நன்மையாக மாறிவிடும், மனக்கவலைகள் போகிவிடும். அதனால் பல நன்மைகள் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் இந்த காலத்தில் என்னென்னங்கிறது திரும்பவும் நான் ஒரு தடவை கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சர்ப்ப தேவதைகள் இருக்கக்கூடிய ஆலயத்தை நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம், அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோக ஒரு அமைப்பு இருக்கு. குரு திசை குரு பலன் என்ன கொடுக்குமோ அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இப்ப குரு வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த குரு என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். குரு திசை நான் சொன்ன மாதிரி ஒன்று சின்னதாக சிறு வயசுல வந்துடும், இல்லை தள்ளி காலம் தள்ளி வரும், 90 வயசுல வரும். ஆனால் அதை குரு என்னத்தை கொடுப்பாருங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதனால் கடகராசிக்காரங்க நிச்சயமாக ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துங்க. அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் இருக்கார் இப்போ குரு அப்படின்னா தன லாபத்தை உயர்த்துவார். 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னா கல்யாணத்தை கூட்டி வைப்பார். அல்லது வந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைஞ்சிருக்காருன்னா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவார் குடும்பத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா கடன் சுமையை குறைக்க போகிறார் குரு பகவானுடைய பார்வையினாலையும். அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை செய்து வைக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் போகக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறது திரும்பவும் சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அஷ்டமசனியினுடைய அந்த கொஞ்சம் பிற்காலத்தில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் நிவர்த்தியாக போகுது. அதனால் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.